அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இது நற்செய்தி வாசக சிந்தனை. திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஏரோது ஒரு காமபித்தன் தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி பிலிப்பு உயிரோடு இருக்கும் போதே அவனிடமிருந்து பிரித்து தன்னோடு சேர்த்து கொண்டார். இது திருமுழுக்கு யோவானால் வன்மையாக கண்டிக்கப்பட்டது. எனவே ஏரோதியாளின் தூண்டுதலால் யோவான் சிறை வைக்கப்பட்டார். அந்நிலையில் அந்திபாசு தன்னுடைய தற்போதைய மனைவியின் முதல் மகள் சலோமியின் நடனத்தில் மயங்கி அவளுக்கு நாட்டின் பாதியும் கொடுக்க முன்வந்தான். ஆனால் அவள் தன் தாயின் தூண்டுதலால் யோவானின் தலையை கேட்டாள். வேறு வழியில்லாமல் ஏரோது அதற்கு இணங்கியதாக இந்த வரலாறு கூறுகிறது. ஏரோதின் குற்ற உணர்வு இயேசுவை மறு உயிர் பெற்ற யோவானாக காண தூண்டியது. ஆனால் அந்த பார்வை மனம் திரும்புதலை தரவில்லை. எப்படியாவது இயேசுவையும் அழித்துவிட வேண்டும் என சூழ்ச்சி செய்யவே தூண்டியது. ஏரோதுவின் இந்த மனநிலையை குறிப்பால் உணர்த்தவே ஏரோது யோவானை கொலை செய்த நிகழ்ச்சி இங்கே கூறப்பட்டுள்ளது. அன்பார்ந்தவர்களே, ஏரோதுவின் கடின உள்ளத்திற்கு சான்றே இன்றைய நற்செய்தி. தவறு செய்யும் அனைவருக்கும் அதை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை இனம் காணும் கடமையும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளும் பக்குவமும் நமக்கு வாய்க்கப்படுதல் நலம். ஏரோதுவின் எடுத்துக்காட்டில் அவன் திருமுழுக்கு யோவான் மீது கொண்டிருந்த நன்மதிப்பு நமக்கு தெளிவாக விளங்குகிறது. திருமுழுக்கு யோவானை ஓர் இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொண்டு அவர் மட்டில் அவன் பயம் கொண்டதாகவே நாம் வாசிக்கிறோம். என்றாலும் தனக்கு இருந்த குற்ற உள்ளத்தை திருந்திய வாழ்க்கையாக மாற்றுவதில் தோற்று போய்விடுகிறான் ஏரோது. நம் வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடப்பதாகும், இறைவன் நம்மை புறக்கணித்து விட்டார் என்று நினைப்பதும் மானுட இயல்பாக மாறி நிற்கிறது. இறைவன் குறுக்கீடு நம் வாழ்க்கையில் இருந்தபோதும் அதை இனங்கண்டு பற்றி கொள்ளாத நம் குறையை மறைப்பதற்காகவே நம் அங்கலாய்ப்புகள் முகமூடிகளாகி விடுகின்றன. நம்மை திருத்திக் கொள்ளும் சூழல் ஒவ்வொன்றும் இறை இரக்கத்தின் குறுக்கீடுதான் என்பதை உணர்ந்தால் நம் வாழ்க்கை பள்ளத்திலிருந்து மேடேறிய வண்டிக்கு ஒப்பாகும். இதை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை தவறவிட்ட ஏரோதுவாக அல்லாமல் அது போன்ற வாய்ப்புகளை பற்றி பிடித்து கொண்டு நாம் மனமாற்றம் அடையும் வர வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்துகின்றேனா? நான் சரியாக பிறருக்கு வழிகாட்டுகின்றேனா? உண்மைக்காக நீதிக்காக தன்னை இழக்க தயாராகின்றேனா? அன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தவும், நாங்கள் சரியாக பிறருக்கு எங்களது வாழ்வால் வழிகாட்டவும், உண்மைக்காக நீதிக்காக எங்களையே இழக்க தயாராகவும் வரம் தாரும். ஆமீன்.